அழகே அழகு சீரியலா இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. அழகுமதி கரெக்டான பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க போகிறாங்க. தங்கராஜ் இந்த இடத்துல அசிங்கப்பட்டு தான் போக போகிறாரு. தங்கராஜ் அப்படி என்ன அசிங்கப்பட்டு போக போகிறாரு அப்படின்றத இனி வரப்போகிற எபிசோடில் ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். அழகுமதியோட வீட்டில் இப்போ விருந்துக்கு அழைச்சிருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக அழகுமதியும் சுரேஷும் கிளம்பி போகிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அழகுமலர், பாக்யராஜ் மற்றும் ஸ்ருதி இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் அழகுமதியோட வீட்டில் இருந்துட்டு அவங்க அம்மா அப்பா விருந்துக்கு அழைச்சாலும் இங்கே சுரேஷ் அழகுமதியை எப்படி இருந்தாவது கடுப்பேற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு நினப்பில் அழகுமதிட்ட ரொம்பவே ஓவராக பேசுகிறாரு. அழகுமதியோட குடும்பம் மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்லி அழகுமதியை கடுப்பேற்றுறாரு இந்த சுரேஷ். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அழகுமதி ரொம்பவே பிரில்லியண்ட்டாக தான் சமாளிக்கிறாங்க. அப்போ தான் சுரேஷ் கிட்ட எப்படி சொல்லணுமோ, அவங்க காதில் எப்படி விழுகணுமோ, எப்படி உரைக்கணுமோ அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க நம்ம அழகுமதியும் அந்த குழந்தைகிட்ட எந்த அளவுக்கு சொல்லி அது மூலமாக சுரேஷ் கேட்பாங்களோ அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தா, இங்கே பருடா தங்கம் அப்படியெல்லாம் சித்தப்பா சொல்கிற மாதிரியா எதுவுமே கிடையாது. அவங்க நீ நினைக்கிற மாதிரி இங்கே உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டோம் சிட்டாக நடக்கிற மாதிரியே இந்த மாதிரி ஃபேமிலியே மாதிரி அங்கே கிடையாது. ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், நல்ல ஹாப்பியாக இருக்கிற தாத்தா பாட்டிங்க இருக்காங்க, உனக்கு நல்ல ஒரு சித்தியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அழகுமதி. இதை கேட்டதுமே நம்ம சுரேஷ் எவ்வளோ திமிராக நடந்துக்கிறா பாரு, இவட்ட திமிரு குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் நினைக்கிறாரு. அழகுமதியும் அழகுமலர்கிட்ட போகிறாங்க. அப்போ தான் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அழகுமதி நீங்களும் வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கே நான் வர்றது, உனக்கே தெரியுமே இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும், நான் இல்லைன்னா ஒரு வேலையும் ஆகாது, அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடக்குமா அழகுமதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. அக்கா நான் இருக்கேன்ல, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிற அழகுமதி, கண்டிப்பாக நான் வந்தே ஆகணுமா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. ஆமாக்கா நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர்கிட்ட சொல்கிறாங்க அழகுமதி. அப்போவா அழகுமலர் சொல்கிறாங்க, இல்லை மதி நான் வந்தேன்னா கண்டிப்பாக அத்தை எதுனாலும் சொல்லுவாங்க அப்படின்னு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி எங்கே போகிறாங்கன்னா டைரெக்டாக போய் சுரேஷோட அம்மா அப்பாட்ட பேசலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போது அழகுமலர் அக்காவையும் நான் கூட கூப்பிட்டு போகிறேன், எங்கள் வீட்டில் எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க, நீங்களும் வரலன்னு சொல்லிட்டீங்க, அப்போது யாராவது வீட்டிலேருந்து வந்தால் தானே உங்களுக்கு மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அழகுமதி. இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அழகுமதி சொல்கிறத கேட்ட ராகவன் என்ன நினைக்கிறான்னா, அழகுமதி சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, நாமளும் போகலை, அப்படி இருக்கும்போது பாக்யராஜையும் அழகுமலரையும் அனுப்பிவிடுறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி, சரி அழகுமலரையும் கூட கூட்டிகிட்டு போ அழகுமதி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அழகுமதி. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அக்கா பாருங்கள் சம்மதம் சொல்லிட்டாங்க, அப்போது நாளைக்கு நீங்கள் ரெடியாக இருங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்றாங்க. அழகுமலரும் ரொம்பவே சந்தோஷமாக அழகுமதியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அழகுமலரோட பாக்யராஜ் ஸ்ருதியும் கிளம்பி போகிறாங்க. இந்த நேரத்தில் தான் தங்கராஜையும் அழகுமதியோட அப்பா வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிருக்காரு. ஆனால் இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்காம தான் அழகுமலரும் போகிறாங்க. அழகுமதியோட வீட்டுக்கு இப்போது தங்கராஜும் வந்துடுறாரு. தங்கராஜோட ஒய்ஃபும் ரேவதியும் வந்துடுறாங்க. வந்தாலும் ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு எல்லாரும் இருக்கும்போது தான் அழகுமதியோட தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனில் சேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தங்கராஜ் ரொம்பவே அதிக பிரசங்கித்தனமாக தான் பண்ணுறாரு. உண்மையாக சொல்லப்போனால் இந்த மாதிரியான ஆள்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அழகுமதி தான் கரெக்டு. அப்படி என்ன தங்கராஜ் ஒரு கேள்வி கேட்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா, அழகுமதியோட தங்கச்சியை அறிவுமதி சேட்டிங் பண்ணிகிட்ருக்க பார்த்து, என்ன யார்கிட்ட சேட்டிங் பண்ணிகிட்ருக்க, உன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்டையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கும்போது கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி ரொம்பவே அருவருப்பை தூண்டுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்டது மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி தங்கராஜ் கேட்ட கேள்வி இப்போ அழகுமதிக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் தங்கராஜ் அறிவுமதி கிட்ட ஃபோனை கொடு, அது யாருன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டதுமே அழகுமதிக்கு இன்னும் கோபம் வருது. ஏன்னா ஒருத்தரோட பர்சனல் விஷயத்தில் தலையிடுறதுக்கு நம்மளுக்கே ரைட்ஸு கிடையாது. இவர் யார் நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம தங்கச்சிகிட்ட இவ்வளோ தூரம் கொஸ்டின் கேட்டு இதில் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கேட்குறாரு. எவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அழகுமதிக்கு கோவம் வருது. இதனால கோவப்பட்டு அழகுமதி அறிவுமதி ஃபோனை கொடுக்காத அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போறாங்க. அப்பதான் தங்கராஜ் கிட்ட எதுவும் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒருத்தரோட பர்சனல் விஷயத்துல அவங்களோட அனுமதி இல்லாம நம்ம தலையிடவே கூடாது. இதுல இத்தனை பேர் இருக்கும்போது நீ பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்டதே தப்பு. இதுல நீங்க ஃபோனை வேற செக் பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்களே, அப்படி என்னங்க தேவை இருக்கு உங்களுக்கு? என்னோட தங்கச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிற அவசியம் என்ன இருக்கு? என் தங்கச்சி பண்றானா, என்ன பண்றா, ஏது பண்றான்னு கண்காணிக்கிறதுக்கு என்னோட அப்பா அம்மா இருக்காங்க. அவங்களே அமைதியாக இருக்கும்போது நீங்கள் ஏன் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி கேட்க, அப்போ தங்கராஜ் சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிற? இந்த குடும்பத்தை ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துலையும் நான் உருவாக்கி விட்டதே நான் தான் அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது நான் ஏன் கேட்கக்கூடாது? எனக்கு என்ன உரிமை இல்லைன்னு நீ எப்படி கேட்க முடியும் அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. அப்போ அழகுமதி, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் வீடு கட்டுறதுக்கும் காசு கொடுத்தீங்க, பரவாயில்ல. அதுக்கு எங்கள் அப்பா உழைச்சி அந்த காசை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி கட்டிக்கிட்டு தானே இருக்காரு இது வரைக்கும். அப்படி இருக்கும்போது என்னமோ நீங்கள் சும்மா கொடுத்த மாதிரியே என்னமோ நான் தான் எல்லாம் பண்ணேன் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப் கொடுத்தீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து போய்கிட்டேன். ஏன்னா வந்தவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, பொறுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ ஒருத்தரோட பர்சனல் விஷயத்தில் ஒருத்தரை பற்றி தப்பாக ப்ளேம் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு வரீங்களே, அது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? இந்த மாதிரி அழகுமதி கேள்வி கேட்கவும் அழகுமதியோட அப்பாவான ராமமூர்த்தியும், அழகுமதி என்ன பேச்சு பேசுகிற? தங்கராஜ் சாரை எதிர்த்து பேசுறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா கொஞ்சம் நிறுத்துங்கப்பா, நான் கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டானதான். இப்போ நம்ம தங்கச்சி தப்பு பண்ணுறான்னா அவளை கேட்குற உரிமை உங்கள் பெற்றவங்களாக இருக்கிற உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கே தவிர்த்து இவங்க யாருப்பா இதெல்லாம் கேட்குறதுக்கு? நடு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளோட வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மூக்க நுழைச்சிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தலையிட்டா எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான்ப்பா போக முடியும். நீங்கள் அவருக்கு கீழே வேலை பார்க்கறதுனால எங்கேயுமே எல்லா இடத்துலையும் அடங்கி போகணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சமாவது நான் ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அழகுமதி. இந்த மாதிரி அழகுமதி பேசுனதுமே ராமமூர்த்தி பேசுகிறாரு. இங்கே பாருமா அழகுமதி, என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட முதலாளி, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்த விருந்தாடியும் கூட. அவங்கள இப்படி அவமதிக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி பேசுகிறாங்க. இதை கேட்ட அழகுமதி சும்மா இருப்பாங்களா? நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா. வீட்டுக்கு வந்த விருந்தாடி மாதிரி இருந்தால் பிரச்சனையே இல்லையே. என்னமோ வீட்டுக்குள்ளே ஒருத்தர் அப்படின்ற அளவுக்கு, அதுவும் இல்லாமல் ஒருத்தரோட பர்சனல் விஷயத்தில் தலையிடும் போது அதுக்கு உரிமைப்பட்டவங்க நீங்களே இருக்கும்போது இவர் தேவையில்லாமல் தலையிட்டார்னா கண்டிப்பாக அது கேட்க வேண்டிய நிலைமை தான் வரும். அதுக்கான சூழ்நிலை வந்தால் கேட்டு தான் ஆகணும். அதுக்காண்டி வாயை மூடிக்கிட்டு எல்லா நேரத்துலையும் இருக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. விருந்தாடியாக வந்தால் விருந்தாடியாக வந்து சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசுனா அழகுமதி அடுத்ததாக எங்கே போகிறாங்கன்னா நேராக தங்கராஜில் போயிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், இது எங்கள் வீடு. எங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் யார் தலையிடணும் யார் தலையிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறது என்னோட அம்மா அப்பா. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் தங்கராஜ் கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு, என்ன ராமமூர்த்தி, வீட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே ராமமூர்த்தி, சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் சின்ன பொண்ணு தப்பு பண்ணுறா, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்க, யார் சின்ன பொண்ணு? இவ்வளோ சின்ன பொண்ணு உங்கள் முன்னாடி எவ்வளோ பேச்சு பேசுகிறா, இவள் சின்ன பொண்ணு சொல்கிறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்க, இதோட விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்திகிட்ட சொல்கிறாங்க. சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் பேசுகிறா அப்படின்னு சொல்லி, மதி கொஞ்சமாவது சும்மா இரு அப்படின்னு சொல்கிறாங்க ராமமூர்த்தி. என்ன ராமமூர்த்தி, இதெல்லாம் உங்கள் ட்ரைனிங் தானா? சோத்துக்கு வழி இல்லாமல் இங்கே வந்து உட்காந்து உங்கள் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்போ இருக்கோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்க, அப்படிலாம் இல்லைங்க சார், அந்த மாதிரி நினைக்கவே கிடையாது. அப்புறம் என்ன உங்கள் பொண்ணு எப்படி எப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனி இதுக்கு மீறி இந்த வீட்டில் நான் காலை வச்சேன்னா என்னை சிற்பால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரேவதியை கூப்பிட்டுட்டு, ரேவதி கிளம்பு அப்படின்றாங்க. அப்போ தங்கராஜ் ரேவதியும் கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பும் போது தான் பாக்கியராஜ் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. தங்கராஜ் வீட்டை விட்டு வெளியே போனால் கண்டிப்பாக சுரேஷ் சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக சுரேஷ் சும்மாவே இருக்க போகிறது கிடையாது. அவர் ஒரு பக்கம் ரொம்பவே கடுமையாக பேச போகிறாரு. என்னோட மாமாவே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு, இனி அவருக்கே இல்லாத மரியாதை எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக போகிறாரு சுரேஷ். இந்த இடத்துல தான் அழகுமதி சுரேஷ் எந்த அளவுக்கு பேச போகிறாங்க, இனி சுரேஷுக்கும் அழகுமதிக்கு இடையிலான நெருக்கம் கண்டிப்பாக உருவாகுமா, அதுக்கான சூழ்நிலை எப்போ தான் ஏற்பட போகுது அப்படின்றத இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி அதை தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.